நம்ம ரவாண்டா வந்து இந்த ஏரியாவோட நிறைய நல்ல விஷயத்தை பார்த்துட்டோங்க. பட் நம்ம டே 1ல் ஒன்று சொல்லியிருப்போம், இங்கே ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் அந்த விஷயத்தை அவங்களால வந்து மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அதுதாங்க இங்கே 100 நாளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் மக்களை வந்து கொண்டிருக்காங்க. உலகத்தோட ஹிஸ்ட்ரியிலேயே பிக்கஸ்ட்டு இனப்படுகொலை இங்கே தான் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம இந்த கண்ட்ரியை விட்டுட்டு கிளம்பலாம் மக்களே. வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ஆரம்பிக்கலாம் வாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. நம்ம இங்கேருந்து பக்கத்தில் பயணம் பண்ணி 8 லட்சம் பேரோட சாவை பற்றி பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? எத்தனை தடவை பார்த்தாலும் அந்த ஒரு இது மட்டும் மாறாதுங்க. இந்த ஊரில் எவ்வளோ தான் பேரம் பேசுன்னு தெரில, அநியாயத்துக்கு அதிகமாக கேட்டு பட்டுன்னு அப்படியே குறைச்சிடுறாங்க. அதுதான் ஹைலைட்டு. இங்கேருந்து 3.5 கிலோமீட்டர் போகணுமா? தலைவன் ஆரம்பித்தது வந்து 3000 ஸ்டார்ட் பண்ணான். நான் 500 என்ன சரிவா 600க்கு போகலான்ட்டான். பண்ணாருங்க இங்கே. ஆனால் சரி வாங்க, 3.5 கிலோமீட்டர் தான், அப்படியே போயிடலாம். நம்ம இப்போ அந்த இனப்படுகொலை மெமோரியலுக்கு வந்தாச்சுங்க. இங்கே ருவாண்டன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் திரும்ப நடந்துடவே கூடாது, இதை நாங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செத்தவங்களை அவங்களோட இந்த மண்டை ஓடு இதெல்லாம் வச்சு ஒரு மெமோரியல் மாதிரி கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன செக்கிங் மாதிரி இருக்குது போல். ஸோ தாண்டிட்டு வில் கண்டினியூ. இந்த விஷயம் என்னவோ கிபியில் நடந்தது கிடையாதுங்க. மனுஷன் நல்லாவே நாகரிகம் அடைஞ்சிட்டான், அவனுக்கு எல்லா டெக்னாலஜியும் தெரியும்னு சொல்கிற 1994 நடந்த ஒரு விஷயம். சுமார் ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடி நடந்த ஒரு கொடூரம். இப்போ வந்து ஈவினிங் ஒரு 3:30 ரேஞ்ச் ஆகுது. 4 o'clock இதை க்ளோஸ் பண்ணுவாங்களாம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்களோட அந்த செத்துப்போன ரிலேட்டிவ்ஸ்க்காக அந்த பொக்கேஸ் கார்லண்ட்ஸ் மாதிரிலாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. அப்பா, இதோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா ரொம்பவே கொடூரமாக இருக்கும். இந்த பிரித்தாளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா? அந்த காலத்தில் பிரிட்டிஷாக இருக்கட்டும், இல்லை இந்த காலத்தில் பண்ணுற பொலிட்டிஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். மனித இனத்துக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லலாம். வாங்க அந்த ஸ்டோரி உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இதை பார்த்து முடிச்சுட்டு ருவாண்டாலேயும் நமக்கு வந்து ஒரு பெரிய இந்தியன் கம்யூனிட்டி இருக்குங்க. ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தை அப்படியே பார்த்துட்டு நம்ம நைட்டு கிளம்பி அப்படியே கென்யா நோக்கி கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கண்ட்ரி லோடிங் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பயணம் இருக்குங்க. இங்கேருந்து கம்பாலா போய், கம்பாலாலேருந்து கென்யா பார்டர் போய், கென்யா பார்டர்லேருந்து உள்ளே போனோம். வாங்க பார்த்துக்கலாம். இங்கேருந்து கம்பாலாவே கிட்டத்தட்ட வந்து 12-13 மணி நேரம் பயணமா. நம்ம வந்து நேராக கம்பாலாவோ இல்லை அது வரைக்கும் பார்ப்போம் இந்த வீடியோலேயே. இன்றைக்கி எதாவது ஸ்பெஷல் டேவான்னு தெரியலங்க. எக்கச்சக்க மக்கள் வந்திருக்காங்க மரியாதை செலுத்துறதுக்கு. இதுதான் அந்த மெயின் மியூசியம். அப்படியே வாங்க ஃபுல்லாக போவோம். நம்ம டைரெக்டாக கதை பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற அந்த மண்டை ஓடுகள், அப்புறம் இங்கே இருக்கிற அந்த உருவங்கள் இதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ தான் உங்களுக்கு அதோட ஃபுல் பவர் உங்களுக்கு வரும். கதை கேட்கும் போது நல்லா ரிலேட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த 8 லட்சம் பேரை கொண்டு குமிச்சாங்க பார்த்தீங்களா? அவங்களோட ஒரு சிலரோட ஃபோட்டோஸ், இது ஒரு சிலரோட ஃபோட்டோஸ் மட்டும்தான். அதுவே எத்தனை பக்கத்துக்கு தூங்குது பாருங்க. இங்கே இங்கே உங்களுக்கு எல்லா மண்டவோடு இருக்குது பாருங்கள். இந்த மண்டையில் ஓட்ட ஓட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு புல்லட் பாடிஞ்சிடும். ரொம்ப நேரம் இதை காட்ட வேண்டாம், இல்லை போயிடலாம் நம்ம. ஏன்னா ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, கஷ்டமாக இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் இனம் மதம் ரொம்ப பேடு. இனப்படுகொலை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது வந்து World War II சமயத்தில் நடந்த அந்த ஹாலோகாஸ்ட் இனப்படுகொலைங்க. ஹிட்லர் இருக்கார் பார்த்தீங்களா? அவருக்கு ஜூஸ் மக்களை கண்டாலே பிடிக்காது. ஸோ அந்த டயத்தில் ஜூஸ் எங்கே இருந்தாலும் போட்டு தள்ளணும் அப்படின்னு முடிவு பண்ணி கொத்தா அவ்வளோ 1000 ஜூஸை வந்து அவர் கொலை பண்ணி தீத்தாருங்க. அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. பட் இந்த விஷயம் அதை விட ரொம்ப 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 பெருசு. அங்கே ஆக்சுவலாக 2 கம்யூனிட்டியும் வேறு. பட் இங்கே ஒன்றா இருந்தவங்களை பிரித்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கேட்கும் போதே வந்து ஒரு மாதிரி ஏண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து செகண்ட் செக்ஷனுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன் நான். நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்தா மாதிரி இந்த ரவாண்டாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து பழங்குடி மக்கள் தாங்க. அதில் மொத்தம் 3 வகையான கேட்டகிரியில் இருந்திருக்காங்க, இல்லை 3 கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து துவா, 2வது வந்து துசிஸ், 3வது வந்து ஹுத்து. இந்த துவான்ற இருக்க மக்கள் வந்து ரொம்பவே சாதுவாங்க. அவங்க பொலிட்டிக்கலாகவும் சரி, இல்லை எந்த விதமான பிரச்சனைகளையும் போய்க்க மாட்டாங்களாம். பட் இந்த ஹுத்து அண்ட் துசிஸ்குள்ளே தான் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்து அத்தனை பேர் செத்துருக்காங்க. ஆனால்
ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி இங்கே வந்து காலனி ஆட்சி தாங்க நடந்திருக்கு. ஜெர்மனி மற்றும் பெல்ஜியம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ஆண்டிருக்காங்க. அவங்க யோசிச்சிருக்காங்க, என்ன இந்த மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்காங்களே, எப்படி இவங்க ஒன்றா இருக்கலாம், ஏதாவது செஞ்சால் தான் நம்மளால் இங்கே ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து உயர்ந்த ஜாதியாகவும் அவங்களே ஃபார்ம் பண்ணி, ரெண்டாவது வந்து தாழ்ந்த ஜாதியாகவும் சொல்லி இந்த ஏற்றத்தாழ்வுக்குள்ள பெரிய பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக கடைசியாக முடிஞ்சிருக்கு. ஷிட், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு காரணம் அந்த 2 நாடுகள், ஒன்று வந்து ஜெர்மனி, ஒன்று பெல்ஜியம். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து ஃப்ரான்ஸ் பண்ணியிருக்கு, இல்லைனா போர்ச்சுகல் பண்ணியிருக்கு, இல்லைனா நம்மளோட பிரிட்டிஷ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெல்ஜியம் ஜெர்மனிலாம் கூட இந்த மாதிரி சம்பவம் செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ தான் தெரியுது. இந்த காலனி ஆட்சினாலேயே பாதி உலகம் அழிஞ்சிருக்கு. நம்ம இப்போ செக்ஷன் 2குள்ளே வந்துட்டோங்க. இங்கே தான் உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ரீஃபாக ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. பழங்குடி மக்கள் இந்த பாருங்க, நம்ம ஹிட்லர் வந்துட்டாருங்க. சரிங்க, படித்து முடிச்சுட்டு நான் கீழே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கிரேவியார்டுங்க, அதாவது சமாதி. லேயராக வச்சுருக்காங்க, இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த ஹில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சரி, நம்ம அப்படியே அதை கண்டினியூ பண்ணுவோம். இந்த பெல்ஜியமும் ஜெர்மனியும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுத்துக் அண்ட் துசிஸ் மக்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்குறதுக்கு ஒரு பயங்கர ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துசிஸ் மக்கள் தான் வந்து உயர்ந்த ஜாதி, ஹுத்துக் மக்கள் வந்து ரொம்ப தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இதுக்கு அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இந்த இடஒதுக்கீடுலாம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் தனித்தனியாக ஐடி கார்டு கொடுக்குறது. இப்போ ஒரு நாட்டில் வாழ்கிறோன்னா அந்த கவர்மெண்ட் ஐடி கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஜாதியை பார்த்து ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுவே பிற்காலத்தில் தேடி வேட்டையாடுறதுக்கு, கொலை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ட்ரம்ப் கார்டாக அமைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுத்து மக்கள் தான் வந்து உங்களுக்கு தாழ்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெல்ஜியமும் காலனி ஆட்சி சொல்லிடுச்சு. பட் அந்த ஹுத்து மக்கள் தான் பாப்புலேஷனில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்காங்க. இங்கே துசிஸ் மக்கள் உயர்ந்த ஜாதின்னு அறிவித்தாலும் அவங்களோட பாப்புலேஷன்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் யார் உயர்ந்த ஜாதியோ அவங்களுக்கு தான் வந்து அரசியல் அதிகாரம்லாம் போகிற மாதிரி இந்த துசிஸ் மக்களுக்கு எல்லா பவரும் கிடச்சிருக்குங்க. அது இந்த ஹுத்து மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க எல்லாம் ஒன்று கூடியிருக்காங்க. 1959 ரேஞ்சிலே அவங்க வந்து பெரிய கிளர்ச்சி போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சின்னதாக ஆரம்பித்தது தான் இவ்வளோ பெரிய விஷயமாக நடந்திருக்கு. ஒரு மொத்த இனத்தையே அழிக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஹுத்துக் மக்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க துசிஸ் மக்களை வந்து அப்படி பண்ணதுக்கு. பட் அந்த ஒரு ஸ்பார்க்கில் 8 லட்சம் பேர் வாழ்க்கை போனது தான் முக்கியம். சரி, சின்னதாக நடந்தது எப்படி இவ்வளோ பெரிய ஒரு இனப்படுகொலையாக மாறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 1959 பயங்கரமான ஒரு ரிபல்லாம் நடந்துச்சுல. அதுக்கப்புறம் வந்து துசிஸ் மக்களை வந்து அடிச்சுட்டு ஹுத்து மக்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே 30 ஆண்டுகள் இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு மாறி பயங்கரமான பிரச்சனை நடந்திருக்கு. 1990s ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பீஸ் கீப்பிங் அக்ரிமெண்ட்லாம் நடந்து எல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது டயத்தில். 1994 உங்களுக்கு ஹுத்து கவர்மெண்ட்டோட பிரசிடெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டில் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் யார் சுட்டான்னு தெரியல. பட் அவரோட ஃப்ளைட்டை வந்து வெடிக்க வச்சு அவர் வந்து அங்கேயே செத்து போயிட்டாராம். அந்த நேரத்தில் ஹுத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து இது கண்டிப்பாக துசிஸ் மக்கள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருக்கிற துசிஸ் மக்களை 3/4 பேரை போட்டு தள்ளிட்டாங்களாம். அப்போ தான் வந்து அந்த 8 லட்சம் கவுண்ட்டுன்றது வந்திருக்கு. ஸோ 8 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் செத்த ஒரே வரலாறு வந்து மேபி இங்கே தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேட்கும் போதே எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ யாருமே வந்து இனம், மதம், ஜாதின்னு பிரியாமல் எல்லாம் ஒன்றா இருந்தாலே நல்லது. அது முதல்ல யாரும் பிரிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மக்களே ஃபஸ்ட்டு ஒன்றா தான் இருந்திருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம கிளம்பி போகலாம். இங்கே நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன்ஸ் வாழ்கிற ஏரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. பட்டு இந்த பைக் டாக்ஸிலாம் போய் கேட்டாலே அவங்க கேட்குறதே எனக்கு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊரில் அட்ரஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், குட்டியாக முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம போக வேண்டிய இடத்துக்கு KK30 அவென்யூ கிகாலி, அவ்வளோதான். 4 வாரத்தில் முடிஞ்சு. இதே நம்ம ஊராக இருந்தால் ஃப்ளாட் நம்பர் குறுக்கு சந்து அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருசாக இருக்கும் அட்ரஸ்ஸு. இத்தினோண்டு அவ்வளோதான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்ககிட்ட வேறு சொல்லணும். அவன் கேட்டானா எனக்கு ஏதாவது ஏரியா பேர் சொல்லு, இல்லைனா வந்து ஏதாவது இடத்தோட நேம் சொல்லு அப்படின்னு கேட்பாப்புல. எதாவது சமாளித்து போவோம், அவ்வளோதான். இப்போ ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு வந்து கிகாலியோட அந்த டவுன் டவுன் வியூ இருக்குங்க. நம்ம அப்போ போனோம்ல அந்த கேரளா ரெஸ்டாரண்ட் கூட போய் சாப்பிட்டோமே, அது அந்த இடம் தான் அது.
இன்னும் அழகாக இருக்குது பார்த்தீங்களா, சுற்றி மலை, நடுவில் இருக்க மலையை மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல் சிட்டிங்க இந்த கிகாலி. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், இனப்படுகொலை இவ்வளோ மோசமான ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு, எப்படி இவங்க இதை பவுன்ஸ் பேக் பண்ணி இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? சொல்கிறேன் உங்களுக்கு, வாங்க அப்படியே போவோம். இது வரைக்கும் நம்ம போனதுலேயே புது வண்டியாக இருக்குங்க, சரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐ ஆம் டாக்கிங் டு கேமரா. யா கூகுள் வந்து அழகாக ஒரு 4 லேன் பைபாஸ் ரூட்டு சொல்லிச்சுங்க. என் தலைவன் அங்கெல்லாம் போக முடியாது, சந்து பந்துக்குள்ளலாம் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டில் போய்கிட்டு இருக்கோம். பார்ப்போம், ஏதாவது ஒரு ஆஃப் ரோடே ஒன்று நம்ம போக வேண்டியதாக இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வருது. எஸ் எஸ் ஐம் கீப்பிங் எஸ். இப்போ ஆஃப் ரோடுக்கு பயப்படவே மாட்டுறாங்க, அவங்களாம் வேணும்னு கேட்டு போகிறாங்க. ஆனால் இது செம்ம ஷார்ட்டுங்க. இந்த ரூட் வழியாக போனீங்கன்னா வேறு 5 கிலோமீட்டர் தான், ரோட்டு வழியாக போனீங்கன்னா 10 கிலோமீட்ரு. அப்படியே ஊரில் போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ திஸ் இஸ் கிகாலி இன்டீரியர். உகாண்டாவே வந்த மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அங்கே தான் பார்த்தோம், கிகாலி ரொம்ப பாலிஷாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இவர் உள்ளே விட்டு ஏற்றுறதுல எல்லா குட்டும் வெளில வந்துடுது. வந்து சேர்ந்தாச்சுங்க. இந்த வண்டியோட பேர் வந்து ஸ்டார் HLX 150. செம்மையாக இருக்குது. நியூ பைக்கா? நியூ. ஹவு மச் பைக்? ஹவு மச்? 2,70,000. ஓகே, 2,70,000. எப்பா பெரிய அமௌண்ட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க மக்களே. நல்லா இருக்குது, பிக்கப்லாம் நல்லா ஆஃப் ரோடிங்லாம் அடிச்சு நவுத்தின்னு போகுது வண்டி. சரி, பேமெண்ட்டை பண்ணிட்டு கிளம்பும். 1500 பேசணும், 2000 கொடுத்துடலாம். இது கிகாலியானே எனக்கு டவுட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கோம். இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கோவில். சரியான ஸ்பாட்டில் இருக்குங்க. இந்த ஏரியா சுற்றி தான் நிறைய இந்தியர்கள் வாழ்கிறாங்க அப்படின்றாங்க. தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. ஜஸ்ட் உள்ளே போய் பார்ப்போம். அங்கே இருக்க பூஜாரி யாராக இருந்தால் அவங்ககிட்ட விசாரிப்போம் இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு. ஹிந்திக்காரங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கித்ரா இண்டியன்ஸ் ஹே அப்படின்னு கேட்டுற வேண்டிதான். பட் அதுக்கு முன்னாடி லொக்கேஷனை மட்டும் கொஞ்சம் ரசிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்தாடி ஆத்தா, அந்த சன்செட் டயத்துக்கும் இங்கேக்கும் டாப் நாச்சாக இருக்குங்க லொக்கேஷனு. இது கரும்பு தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரும்பு பின்னாடி எப்படி இது, அந்த பக்கம் தூரத்தில் லேக்லாம் தெரியுது. செம்ம ஸ்பாட்டு, செம்ம ஸ்பாட்டு. சரி வாங்க அப்படியே போகலாம். கூகுளில் 5 மணிக்கு தான் ஓப்பனிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணியிருக்கணும், ஏன்னா மணி ஒரு 5:15 5:30 ஆக போகுது. பட் என்ட்ரன்ஸாக எதுவும் தெரில, ஏகப்பட்ட டோர் இருக்குது, எல்லாமே மூடி இருக்க மாதிரி இருக்குது. வேர் இஸ் த ஓப்பனிங்? அதுவாங்க மூளை இதில் போய் பார்ப்போம் யாராக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மாடு சத்தெல்லாம் கேட்குதுங்க. ஒரு 2-3 மாடெல்லாம் வளர்க்குறாங்க போல் இருக்குது. நம்ம உகாண்டாவில் பார்த்த அளவுக்கு பெரிய கோவில் இல்லை, நல்லா குட்டியாக க்யூட்டாக இருக்குது, அழகாக. ஆனால் நிறைய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. இந்த பக்கம் ஒரு ஹாலு, அந்த சைடு கோவில் சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். என்ன தலை இந்த சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்க? நம்ம ஊர் மாடாக இருக்குமோ? எண்ணத்தை பார்த்தோன்னே வந்து குஜி ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்ம ஊர் கோயிலுக்கு வந்திருக்கோம், ஒரு சின்னதாக ஏதோ பிரசாதம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆசை தாண்டி அப்படின்ட்டு இருக்கு. ஹோப் ஃபார் த பெஸ்ட், அவ்வளோதான். தலைமையாக ரொம்ப சவுண்டு போடுறாப்புலன்னு தெரியலையே. சரி, ஷூவை கட்டிட்டு உள்ளே போகலாம் வாங்க. கோவில் உள்ளே போகலான்னு போனால் ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸுங்க. உள்ள குருக்கள் மாமா வந்து நம்ம தமிழ்நாடு ஆள். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க நம்ம வீடியோஸும் பார்ப்பாங்களாம். செமையாக இருந்துச்சு. மாமா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா? கோவண்டா சூப்பராக இருக்கு, ரொம்ப அருமை. என்ன எதிரே பார்க்கல ஆக்சுவலாக. இங்கே வந்து தமிழால், அதுவும் வந்து கோவில் நிர்வகிக்கிறதே வந்து இவர் தானா. ஸோ உடனே அங்கேருந்து நேரம் ஆற்று கூட்டு வந்து தண்ணிலாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கீழே போயிட்டு ஆக்சுவலாக ஒன்றும் நிறைய பேச வேண்டியது. கோயிலில் ஒன்றும் நம்ம சுற்றியே பார்க்கல. சரி, கோயில் போய் பார்த்துட்டு வந்துடலாமா நம்ம? அம்மா தான் உள்ளே போயிட்டா போல இருக்கு. சரி சரி சரி. நல்லா இருக்கா உங்களுக்கு இந்த இடம்? சூப்பரா இருக்கு. பேரன் இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓ, பேரன் ஊருக்கு போயிருக்கானா இப்போ? நாட்டு பொண்ணோட ஊருக்கு போயிட்டு. அப்படியா? சரி சரி. போன வாரம் போயிட்டு இப்போ மனே போன வாரம் தான் வந்தான். 1 மாசம் ஆச்சு போய். சரி 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 சரி. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. நாங்களும் உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூடியூப்ல பார்த்துட்டே இருப்போம் நிறைய. இல்லை, நான் எதிர்பார்க்கல. நான் என் வீடியோஸ் பார்க்குறேன், இந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டு வைஸ்ல இருக்கா ஒரு ஆள். சரி சரி, நாங்கள் கோயில் பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க, யூஸ்வலாக நம்ம கேட்குற கேள்வி தான். அண்ணா சொல்லுங்கள், எப்படி நீங்கள் வந்து ருவாண்டா வந்தீங்க? ஏன்னா இந்த நாடே பாதி பேருக்கு தெரியாதுல்ல. இல்லை, எங்களுக்கே இதை பற்றி, இந்த நாடை பற்றி தெரியாது. சரி சரி. ஒரு மாமா அங்கே வந்து ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவள் மூலியமாக நாங்கள் வந்தோம். ஓகே, இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு இங்கே வந்து ஒரு 3.5 வருஷம் ஆகும். 3.5 வருஷம். இது நீங்கள் முதல்ல இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா இல்லை எப்படி? அது நிறைய ஃபாரின் கண்ட்ரி தான் இருந்திருக்கேன். ஓ, இதுவே வந்து நம்ம ஃபுல்லாக ஃபாரின் கண்ட்ரியில் தானா? 4 கண்ட்ரீஸில் இருந்திருக்கேன். ஓகே ஓகே.
தேர்ட் ஆர் ஃபோர்த் கண்ட்ரி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ருவாண்டாவோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது? இங்கே தமிழ் ஆளுங்க இருக்காங்களா? நம்மளவா நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நிறைய பேர் இருக்காங்களா? நிறையா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உண்டு. நல்லாயிருக்கும். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இயற்கையோடு எப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே இருக்கலாம். ஊட்டியிலே வேலை கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ரெண்டாவது வந்து இங்கேயே நம்ம பிளான்டேஷன் அந்த காலம் இப்போ ஒரு 20-30 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஆற்றுலேயே நம்ம காய்கறி இதெல்லாம் போடுவோம். இப்போனா அதெல்லாம் இல்லை, நிறையா பேர் ஆற்றுல இல்லை. இப்போ அந்த மாதிரி ரொம்ப இயற்கையான ஒரு சூழல். ஆமாம், ரொம்ப அமைதியான ஒரு நாடு. பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு ஆப்பிரிக்கான்ற ஒரு ஃபீலே இருக்காதுங்க நீங்கள் ருவாண்டா வந்துட்டீங்கன்னா. ரொம்ப நீட்டாக இருக்கும், நீட்டான ஊர், நல்லா இருக்கும், சேஃபான கண்ட்ரி. எல்லாமே நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு கேட்குறீங்களோ எல்லாமே இந்த ருவாண்டாவில் இருக்குது உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது புதுசாக ஒர்க் எதாவது பண்ணணுன்னா நேரம் கிளம்பி வந்துடுங்க. ஆக்சுவலாக நான் அங்கே கேரளா ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அங்கே ஒரு தான் சொல்லியிருந்தார், நான் ஆஃப்ரிக்காவில் சேஃப் கண்ட்ரி என்னன்னு தேடி பார்த்தேன், நேரம் இங்கே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற. ஸோ மாதிரி ரொம்ப சேஃபான கண்ட்ரி. ஒருத்தருக்கும் ஸ்டோரி வித்தியாசமாக இருக்குது. சரி வாங்க அப்படியே உள்ளே பெருமாள் சேவிச்சுட்டு கிளம்பலாம். நம்ம ஈவினிங் நிறைய இந்தியன்ஸ் கூட இங்கே வந்துட்டு இருக்காங்க ப்ரே பண்ணுறதுக்கு. ஒரு சூப்பரான மேட்ரு என்னென்னா, எல்லா கல்ச்சுரல் நம்மளோட சிலையும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடநாட்டு சிலை மாதிரியே இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல். முருகர் இருக்கார், ஐயப்பன் இருக்கார், தட்சிணாமூர்த்தி இருக்கார். ஸோ எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி வெறும் அந்த ட்ரஸ்டின்றது ஒரு ஆள் மட்டும் இல்லையா, மொத்த இந்தியன் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே இங்கே இருக்குது. ஸோ ராதே கிருஷ்ணா, இந்த பக்கம் வந்து அம்பாள், எல்லா அம்பாலும் இருக்காங்க, சரஸ்வதி அம்மா, இந்த பக்கம் ராமர், இந்த பக்கம் நம்மளோட வெங்கடாச்சலபதி அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது. அருமையாக இருக்குல்லங்க. வெளிநாட்டில் வந்து நம்ம கல்ச்சரை பார்க்குற அந்த சுகமே தனி தான். இங்கே எப்பயுமே ஒரு வெளிநாட்டில் தமிழ் கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்க நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம மாமாட்டே கேட்டுப்போம், இங்கே எப்படி தமிழில் அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க? தமிழ் நியூ இயர், பொங்கல், இதெல்லாம் நிறையா நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷனுமே உண்டு. தீபாவளி, பொங்கல், தமிழ் நியூ இயர் எல்லாமே உண்டு. இங்கே தமிழ் சங்கம் இருக்குது. ஓ, ருவாண்டா தமிழ் சங்கம்லாம் இருக்கா? தமிழ் சங்கம் அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே. தமிழ் ஒரு 150 மேலே இருக்கா. 150 நம்பர்ஸா? ஃபேமிலிஸ் 100க்குள்ளே இருப்பா. 150 மேலே இருப்பா. ஒரு நல்ல நம்பர்ஸ் தான் அது. இருப்பா, எல்லாரும் வருவா. இப்போ தமிழ் நியூ இயருக்கு நிறைய பேர் வருவா. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் உண்டு. மந்த்லியே வந்து நம்ம சஷ்டி போது விசேஷ பூஜைகள் உண்டு. ஏன்னா முருகனுக்கு தான் இங்கே பிரதானமாக பண்ணுறதுனால தமிழ் எல்லாருமே வந்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நீங்கள் ஒரே குருக்கள் தானே இங்கே? ஆமாம் ஒரே ஆள் தான். ஓ, ஒரே நாடு, சின்ன நாடு, ஒரே கோவில், ஒரே குருக்கள். நல்லா ரைமிங்காக சூப்பராக சொல்லிட்டாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம் வந்து பார்த்ததுக்கு. கண்டிப்பாக உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக திரும்ப வந்து வேறு ஏதாவது நாட்டில் அப்புறம் சந்திப்போம். சரிங்க, அப்படியே கொஞ்ச நேரம் வந்து ப்ரே பண்ணிவிட்டு பொறுமையாக கிளம்ப வேண்டியதான். நம்மளுக்கு செம்மையாக இருக்கே லொக்கேஷன். அப்படியே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் எது வேணாங்க நடக்குமா உங்களுக்கு. தாண்டியா அந்த மாதிரி நவராத்திரிக்கு அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்கும். நம்ம தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் எக்கச்சக்கமாக செலிப்ரேட் பண்ணுவாங்களே இங்கே. நைஸ், சூப்பர் லொக்கேஷன். ஈவினிங் இங்கே பூஜை நடந்ததுங்க. ஸோ மாமா கூட அப்படியே வந்து பூஜை பண்ணிவிட்டு வெளில வந்தோம். கோயில் உள்ளே வரும்போது கடவுள்கிட்ட ஒன்று கேட்டோம் பார்த்தீங்களா, அது அப்படியே கிடச்சிருச்சு. எஸ், வி காட் த சுண்டல் பிரசாதம். கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். பட்டு நீங்கள் ரொம்ப நாளாக வந்து சரியாக சாப்பாடு கிடைக்காம சுற்றி வந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ அப்படியே வந்து எல்லா காடுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பலாம் வாங்க. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டுங்க. இங்கே இந்த பாட்டி பார்த்தாலும் அவங்க வந்து சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 இட்லி, அதுக்கப்புறம் 2 சட்னி கொடுத்துட்டாங்க வேறு மாதிரி. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஒரு இட்லி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி பஸ் ஏற போகிறோம் நம்ம. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்யூ. அதுதான் ஒரு நம்ம சாப்பாடை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் வரதான் செய்யும் நமக்கு. ரொம்ப சந்தோஷம். நீ கோயில் வந்தது ஒரு பயங்கர திருப்தியாக போச்சு. பாய் பாய் பாய். கண்டிப்பாக சீக்கிரம் சந்திப்போம் நம்ம எல்லாரும். ஓகே வாங்க அப்படியே கிளம்ப இப்போ நம்ம. ஆஹா, நல்லா இருட்டாக இருக்குதுப்பா. இந்த ஹைலைட் என்னென்னா, இப்போ நம்ம வந்து வெளில போயிட்டு இன்னும் 1 ஹவரில் எல்லாம் சட்னு முடிக்கணும். ஏன்னா டைம் ஆகிடுது இங்கேயே நமக்கு ரொம்ப. சத்தியமாக இந்த ஊரில் கூகுள் காண்டேத்துதுங்க. நல்ல ரூட்டு மாதிரியே தான் மேப்பில் காட்டுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு படுத்துறான் பாய்வான் வேறு. கூகுளுக்கும் மனசாட்சி இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கும் இல்லைங்க. அப்படியே பாருங்கள், எல்லா ரோடும் இன்னும் 4 லைன் பைபாஸ் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கான் கூகுள். ஆனால் அதுலேயும் வந்து அசால்ட்டாக பைக்காரங்க எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ரோடு தெரியுதான்னு தெரியல. சரியான ஆஃப் ரோடு. அப்படியே வந்து இது மேலே ஃபாரஸ்ட் மேலே உள்ளே பூந்தி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது ரோட்டு. ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தா. சரி வாங்க அப்படியே போயிடுவோம்.
இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த மலைக்கு அங்கிட்டு இருந்தோம், அப்படியே மலையில் ஏதோ ஷார்ட் கட்டுன்ற பேரில் கூப்பிட்டு வந்துட்டு இவங்க ரோடு போடாமல் வச்சுருக்காங்களா இல்லைனா வந்து கூகுளே வந்து சொதப்புதா அப்படின்னு தெரியல. பட் சிட்டியோட வியூ தாறுமாறாக இருக்குங்க. கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே மெஜஸ்டிக்காக இருக்குடா ஊர் இந்த ஏரியாவில். வேறு மாதிரி தான். மறுபடியும் பயங்கரமான ஆஃபர் ரோடு. ஏலே கூகுளு இல்லைங்க, இங்கே ஆக்சுவல் ரூட்டே இதுதான் போல் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு வரணுன்னா கிட்டத்தட்ட வந்து 13 கிலோமீட்டர். இப்படிலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான். ஸோ இங்கெல்லாம் ரோடு போடணும், பட் இவங்க போடாமல் வச்சுருக்காங்க போல. ஏன்னா நம்ம வண்டி மட்டும் இல்லை, எக்கச்சக்க வண்டி இந்த ரூட்டில் தான் வந்து போகுது. இங்கே யாரும் பெருசாக கூகுள் மேப்லாம் பார்க்குறது இல்லை. எல்லாம் லோக்கல் ஆளுங்க தெரிஞ்சவங்க தான். நம்மளுக்கு வழி சொல்ல தெரியாதனால நம்ம கூகுள் மேப் போட்டு போயிட்டுருக்கோம். நைஸ். இது இன்னும் 8 நிமிஷம் தான் ரீச் ஆகிடுவோம். நம்ம வந்தது உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வண்டிங்க. இங்கே சேரு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கூகுளில் நம்ம ஊரில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, டிராஃபிக் இல்லாமல் போ அப்படி போகணும். அந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து ஆஃப் ரோடு இல்லாமல் என்னை கூப்பிட்டு போட அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் வண்டி இது. வாங்க இப்போ இறங்கிடுவோம். எப்பா சாமி என்ன ரூட்டடா இது அப்படின்னு இருந்துச்சுங்க. மொத்தம் 3 ஆஃப் ரோடு. அதுவும் கடைசியாக இருந்த ஆஃப் ரோடில் கூகுள் மேப் படி போனால் ஒரு காவாக்குள்ளோட வண்டி தான். சரியான டிரைவிங். இங்கே இருக்கிற ஒரு பைக் டாக்ஸிக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு தரமாக ஓட்டுறாங்க. ஃபுல்லாக இறக்குற ஏற்றுற ஆஃப் ரோடிங்கெலாம் பயப்படுறதே கிடையாதுங்க. அடிச்சு நவுத்துறாப்புல. அது இன்றைக்கி வந்தது ஒரு எலக்ட்ரிக் வண்டி, அது கூட கவலைப்படலாம். அடிச்சு நவுத்தின்னு விட்றாப்புல வந்து சேர்ந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த ஊரில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடம் பாருங்கள், 7 கிலோமீட்டர் அப்பெல்லாம் காட்டுச்சா தயவு செஞ்சு அந்த ரூட் எடுக்காதீங்க. ஒரு 13 கிலோமீட்டர் ரூட் எடுங்க. அதுதான் வந்து ரோட்டு வழியாக கூப்பிட்டு வருது. இந்த மாதிரி 7 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்லாம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு தான். ஆனால் பைக்காரங்க எதுவுமே சொல்கிறது இல்லை, அது மட்டும் உறுதி. ஸோ வந்து சேர்ந்தாச்சு நம்மளோட ஹாஸ்டல் ஏரியாவுக்கு. அந்த ஒயிட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில் பார்த்தோம்ல, அங்கே தான் உட்காந்து எல்லோரும் ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோடைய பார்த்துட்டு நேராக நம்மளோட ஹாஸ்டல் போயிட்டு ஹோட்டல் போயிட்டு நேராக பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். நைஸ். இன்றைக்கி செம கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டேவா? ஆமாம் கரெக்டு. வீக்கெண்டும் போது பயங்கர கூட்டமாக இருக்குன்னாங்களே, அதான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்ததோடு இப்போ சரியான கூட்டமாக இருக்குது பாருங்கள் எல்லா பக்கமும். நம்மளோட தமிழன் அதை இப்போ கோயிலில் பார்த்தாலும் அவர் தாங்க சொன்னார், நம்ம காலைல அந்த இனப்படுகொலை பார்த்தோம்ல, அந்த 8 லட்சம் பேருக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வந்து 7 நாளைக்கு துக்கம் அனுசரிப்பாங்களாம். அந்த 7 நாள் இப்போ வருது ஆக்சுவலாக. உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் கூட அதான் போட்டிருக்காங்க, அந்த காலத்தில் எப்படிலாம் போய் அடக்கம் பண்ணாங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ எனக்கு சாரின்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ணவங்களாக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். இந்த 7 நாளைக்கு எந்த விதமான ஃபங்க்ஷன்ஸும் நடக்காதான். அரசு ஃபங்க்ஷன்லாம் கொடி வந்து அரைக்கம்பத்தில் தான் தொங்குமா. ஸோ அதெல்லாம் தான் அவ்வளோ பேர் அங்கே காலைல இருந்தாங்க அந்த மெமோரியலில். நம்ம காலைல அந்த மெமோரியலில் பார்த்தாலும் எக்கச்சக்க கூட்டம் இருந்துச்சுல்ல, அதுக்கெல்லாம் காரணம் இது தான். ஸோ நம்ம அதுவே தெரியாமல் சுற்றி வந்துட்டுருக்கோம். அதுவும் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிச்சு எதுக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு மேட்ரு என்னென்னா, நம்ம இப்போ அந்த ஹில்ஸுக்கு தான் போனோம். நம்ம ஆல்ரெடி கேட்டோம்ல ஆப்போசிட்டில் என்ன இவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே மொத்தம் 3-4 மலையில் இந்த ஊர் பிரிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் அவங்க கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க பொறுமையாக. ஸோ நம்ம எல்லா பக்கம் ஹில்ஸும் போய் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம இங்கேயே பேக் வச்சுட்டு போயிருந்தோங்க. கிகாலி கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வேறு மாதிரி ஆள். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் ஸ்டே ஹியர். ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச். கரண்ட் இல்லை, அதனால் ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அப்படியே நம்ம எடுத்துகிட்டு பஸ் பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். சரிங்க மக்களே, ருவாண்டாக்கு ஒரு செல்லமான டாட்டா பை பை சொல்லிவிட்டு நேராக பஸ் ஏறி கிளம்ப வேண்டியதான். இந்த ஜாகுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது பாருங்கள், அதில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். டிக்கெட் ஆல்ரெடி நோ டிக்கெட் ஆல்ரெடி சார். இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வணக்கம் தலை, இங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எக்கச்சக்க பஸ் இருக்குங்க. இங்கேருந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த கண்ட்ரி போகிறதுக்கு ஓவர் எவ்ரிதிங் ஓவர். எஸ். ஸோ நீங்கள் இங்கேருந்து வந்து நைரோபி போகணுன்னாலும் சரி, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 6-7 பஸ் இருக்குது. கம்பாலா போகணுன்னா 10-15 பஸ் இருக்குங்க. ஸோ வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு. நைரோபி ஜர்னி டைம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 மணி நேரம் பக்கம் வருமா. கம்பாலா டைம் 12லேருந்து 13 மணி நேரம். வாங்க அப்படியே ஏறி போகலாம். நம்ம ஆல்ரெடி டிக்கெட்லாம் போட்டுட்டோம், அதை பற்றி அப்படியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ரைட்டாக. இந்த இன்டர் கண்ட்ரி பஸ் ஆப்ரேட்டரில் ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய ஆள் வந்து இவன் தான் போல் இருக்குங்க. ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ட்ரெயினிட்டி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து உங்களுக்கு நேராக கிகாலி டு நைரோபி கம்பாலா வழியாக விட்டுறான் வண்டி. இவன் அதுக்கப்புறம் வந்து சிம்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் இருக்காப்புல, இவங்க 2 பேரும் விட்டுறாங்க. அதுக்கு டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். அதாவது 50,000 இந்த ஊர் பணம். நம்ம போகிற இந்த கம்பாலாக்கு 20-25,000 2 வகையான டிக்கெட் இருக்குது. நீங்கள் எது வேணால் பிடிச்சி போய்க்கலாம்.
நம்ம மதியமே வந்து இந்த ஜாகுவாரில் வந்து டிக்கெட் போட்டோங்க. நீங்கள் புக்கிங் பண்ணாலும் அதே ரேட்டு தான், புக்கிங் பண்ணனாலும் அதே ரேட்டு தான். ஸோ நம்ம வந்து நார்மல் பஸ்லேயே போய்க்கலான்னு சொல்லிட்டு 20,000 டிக்கெட் தான் எடுத்துருக்கோம். நம்ம ஊர் பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1300 அந்த ரேஞ்ச் வரும், 15 to 16 US டாலர்ஸு. இதே நீங்கள் வந்து ஷெல்லிங்ஸில் எடுத்துக்கலாம். ஷெல்லிங்ஸில் ஆனால் கொஞ்சம் லாஸ் ஆகுது, 60,000 ஷெல்லிங்ஸ் கொடுக்கணுமா, இதுனா 20,000 தான். ஓகே, ஸோ அப்படியே வாங்க பஸ்ஸில் போய் ஏறுவோம். என்ன தலை பண்ணுற, விற்கிறாரா? விற்கிறாரு போல இருக்குது. இந்த ட்ரினிட்டி நல்லா தான் இருக்குது, பட் அது கொஞ்சம் விலை அதிகமான பஸ். அது 25, 30, 35ன்னு சொல்லிட்டு பயங்கர ரேட்டாக இருக்குது. இதுதான் நம்ம பஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 ஜாகுவார் நிற்கிது, அதுவும் ஜாகுவார் தான். நான் நெட்டில் படித்தேன் என்னென்னா ஜாகுவார் தான் இருக்காலே பெஸ்ட் அப்படின்றாங்க. ஆனால் ட்ரினிட்டி பஸ்ஸு பார்க்க செம்மையாக இருக்குது. மல்டி ஆக்சல் வண்டி பார்த்தீங்களா, ஸோ பங்கமாக இருக்கும் போல். நைரோபி லாங்கு 25 மணி நேரம் பஸ். அது லாங்கு பஸ்னால உங்களுக்கு வந்து ரிக்ளைன் பொசிஷன் எல்லாம் பக்காவாக இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் நான் வந்து லாஸ்ட் சீட்டு தான். அவனே வந்து ஆச்சரியமானான் காலைல, எனக்கு லாஸ்ட் சீட் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அவனே ஒரு சார் ஷாக் ஆகிட்டான். எல்லா இடத்துலையும் அமுக்கின்னு உட்காரத்துக்கு லாஸ்ட் சீட்டு போனால் நிம்மதியாக உட்காந்துருவேன் நான். அதான் என் பாலிசி. ஐ எம் ஆல்வேஸ் லாஸ்ட் சீட்டு தான் எனக்கு பொறுத்தோம். என்னதுப்பா அது, ஃப்ரீ ஒய்ஃபையா? ஒய்ஃபை வேறு தரேன்றான், பார்ப்போம் இருங்க. கென்யா போகிற பஸ்லாம் உங்களுக்கு 4 மணி 7 மணிக்கு தாங்க கடைசி வண்டி. இப்போ 9 மணிக்கு கிளம்புறதுலாம் வெறும் உகாண்டா போகிற வண்டி மட்டும்தான். சரியான ப்ரொசீஜருங்க. இது வரைக்கும் 3 பேரும் செக் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து பேக்கை செக் பண்ணார், இன்னொருத்தர் வந்து பாஸ்போர்ட்டு, வீசா இதெல்லாம் செக் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இன்டர்நேஷ்னல் பஸ்ஸுன்றதை காட்டுறாங்கப்பா. ஒரு மாதிரி பதப்பாக வச்சுக்கிட்டு இருந்தால் அது பேர் வந்து இன்டர்நேஷ்னல் பஸ்ஸுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு சேம் ப்ரொசீஜர் தாங்க. இங்கேருந்து நம்ம பார்டருக்கு போவோம், பார்டரில் போய்ட்டு நம்மளோட இமிக்ரேஷன்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போது 9-11 மணிக்கிட்ட பார்டருக்கு போவோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்டரில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சீட் ஒன்றும் பெருசாக ஃபுல்லான மாதிரி தெரில. இப்போ பாருங்கள், ரிசர்வேஷன் உங்களுக்கு தேவையா அப்படின்னு தெரியல. பட் உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டு வேணும்னா நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே ஜாலியாக படுத்துகிட்டே போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு பஸ்ஸு கண்டிஷனை பார்த்துட்டு இல்லை இதுவாடா பெஸ்ட்டு பஸ்ஸு அப்படின்னு சொன்னாங்க, தெரிஞ்சு தெரில எப்படின்னு சொல்லிட்டு. அந்த ட்ரினிட்டி பஸ் பார்த்தாலும் அது ஒரு செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அது சூஸ் பண்ணுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சிங்க டேரெக்டாக நைரோபி போகிறதுன்றது ஒரு முட்டாள்தானே. 25 மணி நேரம்லாம் பஸ்ஸில் உட்காந்து போகிறது வேஸ்ட்டு. ஸோ அப்படியே பார்டர் வழியாக போகிறச்சே பார்த்துட்டு போகலாம். இங்கேருந்து கம்பாலாக்கு ஒரு ஸ்ட்ரெச்சில் அடிச்சிருங்க, ரிட்டன் வந்து அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி போகிறது தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நைட்டில் ரொம்ப தாங்க பரபரப்பாக இருக்குது. அவன் இங்கிட்ட அங்குன்னு கத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ பஸ்ஸு பர்ஃபெக்டாக 9 o'clock எடுத்துட்டாங்க. 7 மணி இல்லை 7:30க்குள்ளே போய் ரீச் ஆகிடலாம் கம்பாலா அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்டரில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை நான். ஸோ ருவாண்டாவுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு அப்படியே கிளம்பும். பை பை ருவாண்டா. அப்பா சரியான குளிர், இருப்பலே வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம போகும்போது இப்போ டிஃப்ரெண்ட்டான ஒரு பாதையில் போயிட்டுருக்கோங்க. கிளியரன்ஸ் இருக்கா இல்லையானே தெரியல எனக்கு. முதல்ல நம்ம அங்கே போய் சீல்லாம் குத்தணும்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த சைடு எதுவுமே பண்ணலை. ருவாண்டா சைடில் எக்ஸிட் எதுவுமே கிடையாது, எல்லாமே இங்கே மட்டும்தான் இப்போ நினைக்கிறேன். வெளிநாடி 5 பஸ் நிற்கிது பாருங்கள், எல்லாமே வந்து நைரோபி இல்லைனா வந்து கம்பாலா போகிற வண்டி தான். எவ்வளோ பஸ் நிற்கிது பார்த்தீங்களா? எங்கேருந்து இவ்வளோ ஃபாக் வந்துச்சுன்னு தெரில. வெளில சரியான குளிர்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இங்கே பாட்டு போட்டு சரி சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஏன்பா இவ்வளோ சவுண்டு வைக்கிற அப்படின்னு தான் இருக்குது நைட்டு தூங்குற நேரத்தில். சரி கீழே இறங்கி போக சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். மறுபடியும் இமிக்ரேஷனை முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ ஆக்சுவலாக பக்கத்தில் ஒரு ப்ரோ இருந்தார், அவர்கிட்ட தெளிவாக கேட்டேன் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸுக்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜராங்க. இப்போ நம்ம காலைல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, ருவாண்டா DR காங்கோ. இது பக்கத்தில் நீங்கள் போயிட்டு வரணும்னா ஒரு ஐடி மட்டும் இருந்தால் போதுமா, லோக்கல் ஐடி. ஒரு என்ட்ரி ஃபார்மாக ஸ்டேட் என்ட்ரி ஃபார்ம் மாதிரி ஒன்று தராங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபார்ம்லேயே சீல் வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. பாஸ்போர்ட்டே தேவையில்லையா. இந்த பக்கம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கென்யா, ருவாண்டா, அதுக்கப்புறம் வந்து உகாண்டா, இது 3 சிட்டிசன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளார போயிட்டு வரதுக்கு பாஸ்போர்ட்டே தேவையில்ல, வெறும் அவங்களோட லோக்கல் ஐடி போதுமா. ஸோ அந்த மாதிரி ஆஃப்ரிக்காக்குள்ளேயே ஒரு கண்ட்ரிக்கும் அவங்களோட ரூல்ஸ் மாறுது. இப்போ உகாண்டா இருக்கிறவங்க டைரெக்டாக வந்து DR காங்கோ போகணுன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவை, பட் ருவாண்டா இருக்கிறவங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. நம்மளுக்கு எதுக்கு அது, நமக்கு தேவை பாஸ்போர்ட் வீசா. நம்மளை வச்சுட்டு வந்தாச்சு. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா வீசா இருக்கிறதுனால ஜாலியாக வந்து போய்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் சேஞ்ச். நம்ம இந்த மாதிரி லேட் நைட்டில் இது வரைக்கும் இத்தனை நாளில் வரவே இல்லைங்க வெளில. 12 மணி வேலையெல்லாம். ஸோ வெளில டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது போல இருக்குது. தெரியுதா, அப்படியே புகை மூட்டமாக இருக்குது இந்த ஏரியாவே.
பகமோட்டையில் பனி மூட்டமாக இருக்குது. ஒன்று சொல்லணுன்னா இப்போ நம்ம ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் 2 கண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து உகாண்டா, ஒன்று ருவாண்டா. இது 2த்தில் வின்னர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஆப்வியஸாக உகாண்டா தாங்க வின்னர். ருவாண்டா வந்து என்ன சொல்கிறேன்னு தெரில, அந்த அளவுக்கு ஒன்றும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணல. அங்கே ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாலாம் ஒன்றுமே இல்லை. பட் ஒரு நல்ல க்ளீனான சூப்பர் கண்ட்ரி. என்ன தான் க்ளீனாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இப்போ எதுவும் இல்லை. ஆனால் உகாண்டாவில் இறங்கி குத்திச்சு. அங்கே இருக்க வாட்டர் ஃபால்ஸாக இருக்கட்டும், ட்ரைப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அங்கே இருக்கிற மக்கள்ஸாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் க்ளீன் வின்னர் வந்து உகாண்டா தாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம உகாண்டாக்குள்ளே வந்தாச்சு. போயிட்டு ஏதாவது வந்து ஸ்நாக்ஸ் இல்லை ஏதாவது ஜூஸ் மாதிரி வாங்கிட்டு அப்படியே வரலாம். வண்டி ஒன்றும் எடுக்கலை இவங்க. என்னதான் பக்கத்து கண்ட்ரியாக இருந்தாலும் 1 hour டைம் டிஃப்ரென்ஸு. இப்போ மணி வந்து 12 அப்படின்னு போட்டிருக்கு. இது எந்த நாட்டோட டைம்னே எனக்கு தெரியல. எப்படி கால்குலேட் பண்ணுறது? இருங்க நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்தியா டைம் என்னென்னு பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்தியா டைம்லேருந்து 2.5 hours வித்தியாசம்னா நம்ம வந்து உகாண்டா டயத்தில் இருக்கோம். இந்தியாவிலேருந்து 3.5 ருவாண்டா டயத்தில் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே உகாண்டாவோட சிம் கார்டை மாற்றணுன்னாலே எல்லாம் சரியாக போயிடும். சிம் கார்டு போட்டாச்சுங்க. அந்த 12 hourன்னு காட்டினது வந்து உகாண்டா டைம் தான். ஸோ நம்ம 1 மணி நேரம் முன்னாடி வந்தாச்சு. அப்படியே ஏறலாம். நான் படுத்து தூங்குறேன். காலைல உங்களை வந்து கம்பாலா பக்கத்தில் எங்கேயா மீட் பண்ணோம். 7 o'clock போகணுருக்கோம். போயிடலாம் வாங்க. ஓகே, குட் நைட் மக்களே. குட் மார்னிங் மக்களே. எப்பா வண்டி அங்கே ஓட்டுறாங்க, நியாயத்துக்கு மோசம். பள்ளத்துக்கு இல்லத்துலாம் விட்டு குறுக்கிலமெல்லாம் உடச்சிட்டாப்புல. அந்த அளவுக்கு மோசமான டிரைவிங்கு. சரியாகவே தூங்க முடியல. அப்புறம் 2-3 மணிக்கு மேலே தான் ஏதோ தூங்குறோம். அது ரோட்டு வேறு ஃபுல்லாக ஸ்பீட் பிரேக்கர். ரோடை கட்டியிருக்காங்களா ஸ்பீட் பிரேக்கர் கட்டியிருக்காங்களான்னு தெரில. 10 அடிக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் பிரேக்கே பிடிக்காமல் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோப்பா எவனாலையும் பெருசாக தூங்க முடியலை. தூக்கி மேலே போட்டு பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ கம்பாலா வந்து சேர்ந்துட்டோம். பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. தெரில எப்படி இருக்க போகுது வெதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எத்தனை மணிக்கு போயிட்டு நம்ம கீழே ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போயே மணி வந்து 7:45 ரேஞ்சுக்கு ஆகிடுச்சு. ஒரு 8:15 8:20 ரேஞ்சுக்கு நம்ம போய் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே கம்பாலாவில் ஒரு சென்ட்ரலைஸ்டு பஸ் ஸ்டாண்டுன்னு கிடையாதுங்க. ஒருத்தரும் தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ ஜாகுவார் இந்த ஏரியாவில் தனியாக வச்சுருக்காங்களா. நம்ம அன்றைக்கி வந்து லிங்க்கும் தனியாக வச்சுருந்தாப்புல. ஸோ ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து அப்படியே கிளம்பி கென்யா சைடு போக வேண்டியதான். செம்ம டயர்டாக இருக்குது. எங்கேயா போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மதியமாக கிளம்பலாமான்னு பார்க்குறேன். தெரில என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, இதோட இந்த வீடியோ நம்ம மெயின் பண்ணிக்கலாம். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே பாய். செம்மையாக இருக்குப்பா கிளைமேட். ஆனால் இன்றைக்கி அப்படியே லைட்டாக மப்பும் மந்தாரமா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்டே பண்ணல இன்றைக்கி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ரெய்னி சீசனில் வந்திருக்கோன்றது இன்றைக்கி தான் காட்டுது போல் இருக்குது. அடுத்த கென்யா முடிக்கிற போது இப்படி இருந்தால் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ரெயின் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.